டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக படிக்கும் மாணவ மாணவிகளே, நீங்கள் ஏன் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என நினைத்ததுண்டா? இதற்கான காரணத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்ததுண்டா? ஏன் நம்ம எத்தனை தடவை தேர்வு எழுதினாலும் எத்தனை தடவை அட்டம் பண்ணாலும் நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம்? வாட் இஸ் த ரீசன் கோயிங் ஆன்? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். How to success in TNPS? How to get the government post in our Tamil Nadu government? அதை பற்றி இவ அப்படியே பார்ப்போமா? ரைட். இப்போ பாருங்க, குரூப் 4 நோட் இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டு விஜய் அவர்கள் கவர்மெண்ட். இவர் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 90 அல்லது 70 to 80% மக்கள் இளைஞர்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாணவ மாணவிகள். அவங்களுக்கு விசரம் தான் இந்த கவர்மெண்டே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த விஜய் அவர்கள் எப்படி ஜெயிக்கணும், அவர் விஜய் ஜெயிக்க வச்சா நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட? இளைஞர்கள்கிட்ட, மாணவ மாணவிகள்கிட்ட, லேடிஸுக்கிட்ட. அவங்க உள் மனசில் நல்லா பதிஞ்சிட்டார் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அதனால் நீ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த இளைஞர்களுடைய இவரும் இளைஞர் தான், கிட்டத்தட்ட அவங்க மூட்லேயே இவர் இருக்கார். அதனால் அதை பற்றி நீங்கள் இது கால்பர் வருமா வராதா, அரசு வேலை எடுப்பார்களா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். வேலை வாய்ப்புகள் ஏகப்பட்ட இடங்கள் காலியாக இருக்கிறது. இது இளைஞர்களுக்கான அரசாங்கம். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போதான் அவங்க பதவியேற்று 1 மாதம் ஆகுது. இப்போ பட்ஜெட் செஷன் கோயிங் ஆன். அதனால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். முன்னாடி போட்ட கவர்மெண்ட்டை, டிஎம்கே கவர்மெண்ட்டை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23 வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 23 அந்த டென்டேட்டிவா தற்காலிகமாக எப்போ பரீட்சை நடக்குதுன்னா செப்டம்பர் 6, 2026. இப்போ ஜூன் 23, 2026. இன்னைக்கு என்ன சார்? 21. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த கால்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது முன்னாடியே போட்ட ஷெட்யூல். அடுத்து குரூப் 2A இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 11, 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி கவர்மெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தா அக்டோபர் 26, அக்டோபர் 25, 2026. குரூப் 2க்கு சார், யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அண்ட் கெட் கவர்மெண்ட் போஸ்ட் இன் அவர் கவர்மெண்ட். நீங்கள் வேலைக்கு போவதற்காக அரசாங்கம் they are ready to give opportunities to you. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கிறது. குரூப் 4 ஆகஸ்ட் 6, 2026 கால்பர் வருது. எப்போ சார் வருது? போட்டிருக்கிற ஷெட்யூல் படி டிசம்பர் 20, 2026 எக்ஸாம் டேட்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன மாதம் சார்? ஜூன் மாதம். சரியாக இன்னும் 6 மாதம் இருக்குன்னு போட்டிருக்காங்க குரூப் 4க்கு. குரூப் 2க்கு எப்போ? அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. 4ஆம் மாதத்தில் அக்டோபரில் குரூப் 2க்கு இருக்கு. குரூப் 1க்கு செப்டம்பரில் 6 நடக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வேலை வாய்ப்புகள் ரெடியாக இருக்கு. சரி, நம்ம ஏன் பாஸ் பண்ண முடியல? அதற்கான காரணத்தை ஆராய்வோமா? ஃபஸ்ட்டு நம்ம டைம் டேபிள் பார்த்துருவோம். குரூப் 4 சார்
இந்த ஒரு நாம என்ன நிறைய படிச்சிருக்கோம். யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறோம், நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், நான் பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், பிஇ எம்இ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சிலர் எம்இ வச்சுருக்காங்க, ஒரு சிலர் எம்ஃபில் வச்சுருக்காங்க, பிஎட்டு எம்எட்டு. இது மாதிரி அந்த படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் கூட குறைவே இல்லை. தமிழக மக்கள், தமிழக மாணவ மாணவிகள் அதெல்லாம் வெரி குட். ஆனால் வேலை வர மாட்டேங்குது. இதற்கான காரணத்தை நம்ம பார்ப்போமா? பாருங்க, உங்களுடைய சிலபஸ் என்ன சொல்றதுன்னா, ஜென்ரல் சயின்ஸுக்கு வெறும் 5 மார்க், 5 கொஷின். மார்க் இல்லை, 5 கொஷின். ஒரு கொஷினுக்கு, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஒரு கேள்வி நீங்கள் எழுதிட்டா அதுக்கு 1.5 மார்க்கு. பாருங்க, ஒன்றும் இல்லை. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, ஜென்ரல் சயின்டிஃபிக் லா அண்ட் மோஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர், இது மாதிரி அந்த பேசிக் இது மட்டும் தான் கேட்குறாங்க. எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். அதனால் சயின்ஸுக்கு 5 மார்க்கு தான். புக் பேக்கில் இருக்கிற அந்த அதுவும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஒன் வேர்ட் ஆன்சர். இது மட்டும் பாருங்கள். உள்ள போதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். 5 மார்க் ஓகேவா? இது கண்டிப்பாக 5 மார்க் வாங்கிடலாம் சார், எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து ஜாகிரபி 5 கொஷின் தான். அதுக்கு என்னன்னு பாருங்க, எர்த் லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர், மூன்சூன், ரெயின்ஃபால், வெதர், பருவகாலங்கள், மழை எப்பப்போ வரும், வெதர். அதுக்கு அடுத்து கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர், சாயில், மினரல். இது மாதிரி அந்த பேசிக் தான் கேட்டிருக்கான். ஒரு ஆறு எங்கே தோறுது, ஆறு எங்கே போய் கலக்குது, கடலில் கலக்குது. அப்புறம் அந்த கிளைமேட்டெல்லாம் எப்படி அந்த பருவகாலங்கள், வசந்த காலம் எப்போ வரும், கோடை காலம் எப்போ வரும், குளிர்காலம் எப்போ வரும், இது மாதிரி. அப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த சரணாலயங்கள் இருக்குது, என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது. அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் மண், என்னென்ன மண் இருக்குது, அந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. இது மாதிரி அந்த இது அது எங்கே பேஸாக முக்கியமாக தமிழ்நாட்டை பார்க்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த அதை பார்த்தாவே இதில் 5 மார்க் ஓகேவா? 5 10 அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஷின் தான். 10 கொஷின், 15 மார்க். பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், மொகல்ஸ், மராத்தா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நேஷனல் ரெனைசன்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்சி லீடர் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி. இது மாதிரி இது அப்படியே லைட்டாக எங்கே சிந்து சமூகத்தில் ஆரம்பித்து இந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். அவுட் ஆஃப் இது நீ போகவே வேண்டாம். இது ஏதாவது கஷ்டமாக இருக்குது சார், நம்ம படித்தது தான், எல்லாமே படித்தது தான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இதுக்கு 10 மார்க் சார். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிலபஸ் ஆனால் கம்ப்ளீட்டாக படிக்கணும். சிலபஸுக்கு 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிங்க. இதுக்கு ஒரு 10 மார்க் ஆச்சா சார். அதுக்கு அடுத்து இந்தியன் பாலிட்டி சார். சும்மா அப்படியே சூப்பராக லட்டு மாதிரி எடுக்கல சார் மார்க்கு. அதே கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த ஆர்டிக்கலில் 1 தடவை நல்லா, 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா பார்த்துருங்க. கான்ஸ்டியூஷன் புக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று வாங்கிக்காங்க, பழைய புக் ஸ்டால்லையோ அல்லது வாங்கிக்காங்க. அது 1 தடவை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்க, தீர்ந்து போச்சு. பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியபிள் கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர் இன் கான்ஸ்டியூஷன், மத்திய அரசு, மாநில அரசு எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதுதாங்க கேட்குறான். எதை பற்றி கேட்குறேன்? இது நமக்கு எல்லாமே படிச்சது சார், எல்லாமே தெரிஞ்சுது இந்த பாலிட்டியில். இதுக்கு 15 கொஷின் சார். 15 கொஷின், 22 மார்க் இதில் மட்டும் இருக்குது. 15 அது ஒரு 7 7.5 22 மார்க் இருக்குது சார் இந்த பாலிட்டியில். எல்லாம் லட்டு மாதிரி இருக்குது சார் எல்லாமே.
புரியுதா? இது உங்களுக்கு கஷ்டமா? பாஸ் பண்ணா ஏன் பாஸ் பண்ணல? நல்லா படிக்கல, நல்லா கன்சிஸ்டண்டாக வரல, எதையோ படிக்கிறோம், எதையோ ஒன்று போகிறோம். அதுக்கு அடுத்து சார் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் சார். இது 20 கொஸ்டின் இருக்கு. இதுக்கு 30 மார்க்குங்க. என்ன நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன அதுதான் கேட்குறான் பாருங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி 5 இயர் பிளானுங்க. அந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்க்கணுங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, அதில் அது முக்கியமான கோர் என்ன, அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அது 12 அந்த வருஷத்தெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க. என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னு அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் பிளானிங் கமிஷன், அப்புறம் இந்த ஜிஎஸ்டி, இது மாதிரி ஜென்ரலாக பார்த்துட்டு தமிழ்நாடுனுடைய அந்த எக்கனாமிக்கு எடுத்து ஒரு தடவை அப்படியே கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிடுங்க. இதுதாங்க சார். இது ஒன்றும் பெரிய சோசியல் ப்ராப்ளம், பாப்புலேஷனு, அப்புறம் மக்கள் தொகை, ஹெல்த்து, இது மாதிரி இதுக்குன்னு தனியாக நமக்கு புக்கே இருக்குது. இதை நம்ம பார்த்தோம்னா 20 கொஷின் சார். இது உங்களுக்கு என்ன, தமிழ்நாடு மட்டும்தான் பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த யூனிட் சார் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அது பாருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். இப்பெல்லாம் புதுசாக அங்கங்கே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே, நிலத்தை தோண்டி, ஓகேவா, கீழடி, ஆதிச்சநல்லூர், இது மாதிரி இடங்கள் எல்லாம் அந்த பழைய காலத்தில் என்னென்ன நடந்தோ அது எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்க சொல்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்து திருக்குறள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செக்குலர் லிட்ரேச்சர், ரெலவென்ஸ் டு எவரிடே இம்பேக்ட் ஆஃப் லைஃப் இன் திருக்குறள் ஹியூமனிட்டி. திருக்குறளை பற்றி கொஞ்சம் அப்படியே பார்க்க சொல்கிறான். திருக்குறளில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 அதிகாரங்கள். அந்த அதிகாரங்களை ஒரு தடவை நல்லா நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம்னாவே அப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட், தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவங்க, அது பார்க்கணும் சார். அப்புறம் ரோல் ஆஃப் தி உமன், இதை பார்த்தா போதுங்க. அதுக்கு அடுத்து அப்டிவிட்டுங்க, சிம்பிளான கணக்கு. அதில் பாருங்க 15 கொஸ்டின் இருக்கு. எல்லாமே பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் ஃபேக்டர், ரேஷியோ அண்ட் ப்ரொவிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வேல்யூ, டைம் அண்ட் ஒர்க். இது எல்லாமே நம்ம படித்தது தான். இது ஒரு 2-3 புக்கு நீங்கள் மறுபடியும் பார்த்தா போதும். ஆனால் ரீசனிங் இப்போ கொஞ்சம் இருக்குது. அதுக்கு 10 கொஷின் இருக்குது, 15 மார்க். இந்த கணக்கு மொத்தம் இது ரெண்டும் சேர்த்து 25 மார்க். இந்த 25 கொஷின், அந்த 25 கொஷினுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு ஒரு தடவை பார்த்துக்காங்க. ரெகுலராக ரீசனிங் பாருங்கள். அப்புறம் இந்த டைட்டிலில் இருக்கிற கணக்கு போட்டு பாருங்கள், தீர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்து இலக்கணங்க, 25 கொஷின் சார். இலக்கணம் 25 கொஷின். பிரித்தெழுது கஷ்டமா, சேர்த்தெழுது கஷ்டமா, சந்திப்பிழைகள் எந்தெந்த இடத்துல அந்த இப்பு, இன்னு, இச்சு, கசர தவிர பெரும்பாலும் வல்லின எழுத்துக்கள் தான் வரும். அப்புறம் குறில், நெடில் வேறுபாடு, அப்புறம் லகர, நகர வேறுபாடு, அப்புறம் நகர, ரகர, இதெல்லாம். அப்புறம் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், அயற்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், ஒற்று, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 25 கொஷின் அப்படியே லட்டு மாதிரி. 25 கொஷின் சார். 25 ஒரு 12 37 மார்க்கு அப்படியே லட்டு மாதிரி வாங்கலாங்க. என்ன சார் இதெல்லாம் தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 90-95 மார்க்கு தமிழில் வாங்கலாம். நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா காரணத்தை என்ன? நம்ம எதையோ படிக்கிறோம், எங்கேயோ படிக்கிறோம், கன்சிஸ்டன்சியே இல்லை. ஒரு ஆர்வமும் படிங்க, நம்ம வேலை வாங்கிடணும் அப்படின்னு படிங்க. அவனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்குமா இருக்காதா?
நாமளும் மனுஷன் தானே, நாமளும் உப்பு போட்டு தானே சோறு திக்கிறோம். எப்படி சார்? சொய்யனும் வண்டியில் ஏறணும், அப்படியே ஏறணும். ரைட். இதுக்கு இலக்கணத்துக்கு 25 மார்க். அப்புறம் சொல்லகராதி 15 கொஸ்டின். 15 கொஸ்டின் சொல்லகராதி. எதிர்ச்சொல்லை எடுத்துழுது. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து ஒரு மொழின்னு இருக்கு. மொத்தம் 42 இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருந்தா சொல்லை கண்டறி. அகர வரிசைப்படி எழுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் சார். நாம் முறையாக பார்த்தோம்னா ஒரு தடவைக்கு 4 தடவை திருப்பி 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 நாம் பார்த்தோம்னா அழகாக தட்டி விட்டு போயிடலாம். இதுக்கு பாருங்க 15 மார்க். இந்த சொல்லகராதிக்கு 15 மார்க். அதுக்கு அடுத்து திறன் எழுதுதல் ஒரு 15 மார்க். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். ஜம்பிள்டு சென்டென்ஸாக இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும், அதை கரெக்டாக போடணும். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பெருவினை, ஒருமைப்பன்மை, பிழையறிந்து எழுது. இது எல்லாமே அந்த இலக்கணத்தில் இருக்கு சார். புக் பேக்கில் எல்லாம் ஒரு 6வதுலேருந்து 10வது வரலாம். பெரும்பாலும் அந்த 9th 10thலேயே இருக்கு. என்ன சார்? பெரும்பாலும் 9th 10thலேயே இருக்கு பாருங்க. அப்புறம் மரபு, உயர்தனை, அம்மா வந்தது. அம்மா வந்ததுன்னு போடணும். அம்மா வந்தாள். அம்மா வந்ததுன்னா அது அகிரணை. உயர்தனையா அகிரணியன்னு பார்த்தா இங்க அகிரணின்னு போட்டிருக்காங்க. இதனால அம்மா வந்ததுன்னா அம்மா வந்தாள்னு போடணும். மாடு நனைந்தது அப்படின்னு சொல்லி மாடுகள் நனைந்ததுன்னு போட்டிருக்கு. இதுல உண்மையான இது மாடுகள் நனைந்தன. அந்த பன்மைக்கு நான் வரும், ஒருமைக்கு தூ வரும். இது மாதிரி அந்த ஒருமை பன்மை பார்த்தாலே வந்துருமே. அவள் வந்தது, அது என்ன எழுதணும்? அவள் வந்தாள் எழுதணும். ஓகேவா? இதுக்கு நமக்கு எத்தனை மார்க் கொடுக்குறான்? 15 கொஸ்டின் கொடுக்குறான் பாருங்க. அதுக்கு அடுத்து கலை சொற்கள் புக் பேக்கல் இருக்கு. எல்லா பக்கமும் இருக்கிற புக் பேக்கல் இருக்கிறது மட்டும்தான் கொடுக்குறான். அவுட் ஆஃப் இது கொடுக்குறதுல ஏதோ 1-2 ரேராக கொடுக்குறான். அந்த புக் பேக்கல் இருக்கிறது பார்த்துட்டோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு 95% நம்ம புக் பேக்கல் இருக்கிறது கம்ப்ளீட்டாக மெமரி பண்ணிடுங்க. அடுத்து வாசித்தல். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள். அங்கேயே கேள்வி இருக்கும், அங்கேயே பதில் இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்து அதுக்கு எத்தனை? 5 கொஷின். அதுக்கு அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுக்கு 15 கொஷின் சார். பாருங்க, திருக்குறள் தொடர்பான 20 அதிகாரங்கள். அந்த 20 அதிகாரங்களை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டா அப்பப்ப ரிவிஷன் பண்ணியிருந்தா போதும். அதுக்கு பாருங்க, அதே போட்டிருக்கான். என்னென்னது? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அறம் வலியுறுத்தல், ஈகை, பெரியாராய் துணை கோடல், வினை, செயல் வகை, அஞ்சாமை, கண்ணோட்டம், இது மாதிரி அவனே கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்து திரிக்கடகம், என்ன நாற்பது, சிறு பஞ்சம் மூலம், ஏழாதி, அவை 40, இது போன்ற இதுக்கு இலக்கியம், அதான் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுக்கு 15 மார்க். இவ்வளவுதான் சார். இது நமக்கு கஷ்டமா சொல்லுங்க? மறுபடியும் பெரட்டு மைண்ட்ல ஏறு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நாமளே படிச்சுட்டு நாமளே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெடி பண்ணி நாமளே டிக் அடிச்சு நாம் போகிறத பார்த்துட்டு மறுபடியும் நம்ம போட்டு பார்த்தா அது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. நாமளும் ஒரு அரசு ஊழியராகவும் நமக்கும் அறிவு இருக்கு, நாமளும் மனுஷங்க தான். அவன் பாஸ் பண்ணும்போது நாம பாஸ் பண்ண முடியாதா சார்? ஏன்? காரணம் என்ன? கன்சிஸ்டன்சி வெறி கண்டு படிக்கணும். இந்த 27ல் அரசு வேலை பெற்றே ஆக வேண்டும். 26ல் எல்லாம் வருது. 27 வந்து ஒரு மாதம் 2 மாதத்துல நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கவர்மெண்ட் வேலை வாங்கணும். அதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு
டைவேஷனும் இருக்கக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக வேலை வாங்குவீங்களா? ரைட். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.